வணக்கம். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி தரும் அமைப்பை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாங்க. இப்போ திருமண வாழ்க்கை அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னா எந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் அவங்களுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள். லக்னத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி எந்த நிலையில் இருக்காங்கன்னு பாருங்கள். லக்னத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி அந்த லக்னத்துக்கு மறையாமல் வலுப்பெற்று நின்று அந்த 7ஆம் அதிபதிக்கு 2, 7, 11ஆம் இடத்தில் சுபர்கள் இருந்தாலோ அல்லது சுபர்கள் பார்த்தாலோ இந்த கிரக அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்பாயிடுங்க. திருமணத்துக்கு பிறகு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு அந்த வாழ்க்கை மூலிமா மேலே மேலே வளர்ச்சி வாய்ப்பெல்லாம் அமையக்கூடிய வாய்ப்பு என்ன அப்படின்னா இந்த கிரக அமைப்பாயிடுங்க. அதாவது இன்னொரு வாட்டின்னு சொல்கிறேன், 7ஆம் அதிபதி நின்ற ஸ்தானத்துக்கு 2, 7, 11ஆம் இடத்தில் சுபர்கள் இருப்பது பார்ப்பது ஆகும். நன்றி, வணக்கம்.